காஞ்சிபுரம் அருகே கிளம்பி கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை மழைநீர் மூழ்கடித்த நிலையில் நெல்மணிகள் எல்லாம் உழைத்து அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கும் அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 50 வருஷமா நான் பயிர் செய்யறேங்க விவசாயத்தில். இது வரைக்கும் இது மாதிரி சேதத்தை நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு ஏக்கராவுக்கு 25,000 செலவு பண்ணிக்கிறாங்க. 7 ஏக்கரா எல்லாம் கதிர் முத்தி சாஞ்சி வளர்க்குற நேரத்துக்கு ஒரு வாரம் மழை பெய்தால சாஞ்சி முளைக்க ஆரம்பிச்சுங்க ஐயா. அதிகாரியை கூப்பிட்டா இந்த வாரம் அதை வர சொல்கிறாங்க, தவிர வந்து பார்த்தவங்க இல்லை. ஒரு அகிரியை பார்த்தா அவரும் வரல, வியோவும் சொல்லிட்டேன், யாரும் எட்டி பார்க்கலன்னு. அதனால் இந்த இழப்பீடை வந்து எப்படியாவது இங்கே தயவு செய்து கொடுத்தா ஏன்னா நஷ்டம் கொடுத்தா எங்களுக்கு மீண்டும் நாங்கள் பயிர் வைக்க முடியும். இல்லை நான் இதோட விவசாயம் நான் தவிர்த்துட்டு வேறு என்ன வேலைக்கு தான் போக முடியாது, நேரமாக இருக்குது. தயவு கொண்டு இந்த சேதாரத்தை வந்து பார்த்து எனக்கு ஏதாவது நிவாரணம் வழங்குமாறு உங்களை படையோடு கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. நான் 20 வருஷமாக விவசாயம் தான் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த 20 வருஷத்தில் இந்த 20 நாளாக மழை பெஞ்சு மொத்தம் நாசி ஆகி போய் இப்போ அறக்கிற நேரத்தில் இருக்கிற பயிர் எல்லாம் நாசி ஆகி போச்சு. இப்போ வண்டிக்காரனும் வரல, நாங்கள் அதிகாரிகளாண்ட போய் சொல்லிட்டுறோம், அவங்களும் வந்து எதுவும் கேட்கல. அப்புறம் போச்சுன்னா நம்ம கடன் வாங்கிக்கிறது வண்டிக்கே வராது போலுக்குது. இந்த வண்டியை அறுத்து எடுத்து போய் போட்டதுன்னா கடன் கொடுக்க முடியும், கடன் கொடுக்க முடியல. இந்த நிவாரணம் வழங்கணும், தமிழக அரசு தலையிட்டு இதில் நிவாரணம் வழங்கணும்.